ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சர்பு. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எப்படி போய்ட்டுருக்கு? இப்போ என்ன டாப்பிக்கு, கொரோனாவில் நடந்த ஸ்டோரியை சொல்லுங்கன்னாங்க. நான் சவுதியில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு கொரோனா ஸ்டோரி எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. என்ன நடந்துச்சு, மாறி 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 நடந்துச்சு. அது எப்போ எந்தெந்த இடம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. கொரோனாவில் நடந்ததில் ஃபஸ்ட்டு வெளிநாட்டிலலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா வருது அப்படின்னு சொல்லி சவுதிக்கு வரும்போது ஃபுல்லாக வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வெளியிலே எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருக்கணும்னு. அது முடிக்கும் நான் என் மச்சான் ஈசுபு ரூமுக்கு தான் டெய்லி சாப்பிட போவேன். அப்போ இங்கே இருந்தவொடனே வெளியில் போக முடியாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இங்கே படுத்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடா பண்ணுறது சாப்பாட்டுக்கு, அப்படி வெளியிலே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னு நான் இங்கே சமைக்கிற இது எதுவுமே வச்சில்ல. முன்னாடி வச்சுருந்தேன், அதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் போட்டேன் நண்பா. அதுக்கப்புறம் நான் அதை வச்சில்ல. அப்போது இந்த மிலிட்ரி இவருக்கு நான் தான் விசா எடுத்தேன். அப்போம்லாம் சும்மா என்னங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். அதேமாதிரி பக்கத்தில் ஆசிப்னு ஒரு கேரளாக்கார பையன், அவங்க 2 பேரும் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கேரளாக்கார பையன் வா நீ சாப்பிட வா அப்படின்னா, இவரும் சாப்பிட 2வது வந்து உடனே கூப்பிட்டாரு. அதே டயத்தில் தான் இவரும் சாப்பிட கூப்பிட்டாரு. இங்கேயே சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு. அப்போ தான் இவங்களுக்குள்ள எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதாகுது. அதோட பப்ஜி கேம் விளாட்றது, சாப்பிட்றது படுக்கிறது இப்படியே காலகட்டம். வெளியில் போகிறதுக்கு வேலையே இல்லை. என் ட்ரிம்மை வச்சு அவன் எனக்கு முடி வெட்டி விடுவான், நான் அவனுக்கு முடி வெட்டுவேன். இப்படியே காலங்கள் உருண்டு ஓடுது. இதே மாதிரியே போகுது. சாப்பாடு கிடச்சவொன்னே ஒரு மாதிரி ஓகே ஓடிச்சு. அப்புறம் சாயந்தரமாக 6 மணியா 3 மணியா சூப்பர் மார்க்கெட்டு திறக்கிறாங்க. அப்போ போய் ஜாமான் வாங்கலான்னு போனால் அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். அதை சும்மா விட்டுருந்தா கூட அவன் அப்பப்போ வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான் அந்த சூப்பர் மார்க்கெட்டை. அந்த 3 மணிக்கு திறக்கிறான்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா போய் நின்றுட்டு மேடமும் ஜாமான் வாங்க சொல்லி, பசங்க ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நாங்களும் போய் ஜாமான் வாங்க போகும்போது கரெக்டாக 6 மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும் வீட்டுக்கு. வெளியில் நின்றால் 1000 ரியால் ஃபைனு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. மாஸ்க்கு போட்டுக்கிட்டு தான் போகணும். அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி ஓடும்போது சம்பளம் வந்துச்சு. அந்த மாதம் சம்பளம் எல்லாருக்கும் கரெக்டாக ஃபுல் சம்பளம் வந்துருச்சு. கஃபீல் எனக்கு அந்த மாதம் கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஏன்னா அப்போ தானே அது தொடர்ந்து ஃபஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப இது பண்ணி கொடுத்துட்டாரு. என் கஃபீல் அதுக்கு முன்னாடி ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடியே அவர் வேலையை விட்டு நின்ட்டார். அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிலேருந்து எல்லா ஜாமானும் இதே மாதிரி ஒரு ரூம் அங்கே இருக்குது. அந்த ரூமில் தான் இன்னும் ஒரு டெலிஃபோனு, பழைய டெலிஃபோனு, இப்படி சுற்றுற டெலிஃபோனு, நியூஸ் பேப்பரு அடிக்கடிக்கு ஒரு பாக்ஸாக உள்ளே வச்சு மூடி அதுக்கு ஒரு வாடகை கொடுத்துட்ருக்காரு. அப்போலேருந்தே வேலைக்கு போகல. சம்பளம் லேட்டாக தான் வரும். முன்னாடிலாம் கரெக்டாக அந்த தேதிக்கு வந்து விழுந்துடும். அந்த வேலையை விட்டு எப்போ நின்றாரோ திணறி தான் சம்பளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு நண்பா. அப்படியே அவருக்கும் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு தெரில. அதுலேருந்து சும்மாவே தான் வீட்லேயே இருப்பார். எப்படி சம்பளம் கொடுக்குறாரு என்ன ஏது. இன்றைக்கி முடியும் கரெக்டான வேலை என் கஃபீல் கிடையாது. இன்றைக்கி முடியும், ஆனால் சம்பளம் வந்துடுது அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ. அதுக்கப்புறம் 3 மணிக்கு திறந்தது கொஞ்ச நாள் அதுலேயே ஓடிச்சு. ஒரு 2 மாதமோ 1.5 மாதமோ என்னமோ 2 மாதம் மேலே ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம், வேறு எங்கேயும் போகிறாந்தா அந்த இது பேப்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்லேயே ஒரு இது அது ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஊசி போட்டுட்டு வந்தால் தான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே விடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. ஊசி போட்டால் தான் அந்த செக் பண்ணுவான், அப்போ தான் சூப்பர் மார்க்கெட்டில் விட்டானுவோம். ஊசி போய் பயந்து நான் எனக்கு போட விருப்பமே இல்லை. ஊசி இன்னும் முடிக்க 4 ஊசி நான் போட்டிருக்கேன் நண்பா. 4 ஊசி நான் போட்டிருக்கேன். எனக்கு சுத்தமாக இருப்பல. என் கஃபீல் ஊசியை போட்டு வந்தோன்னா என்னை போய் போட்டுரு, எனக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டை இங்கே லாக் பண்ணலன்னா நான் 100% நான் ஊசி போட்டிருக்க மாட்டேன். என்னை இங்கே ஃபுல்லாகவே லாக் பண்ணி அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ள ப்ராசஸுக்கு அந்த ஊசி எல்லாம் தேவைப்படுறங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த டயத்தில் நான் ஊசியும் போட்டேன். அப்படியே வாழ்க்கை போச்சு. மாதம் சம்பளம் வரும்போது எல்லாருக்கும் ஃபுல் சம்பளம் வந்துருச்சு. எனக்கு பாதி சம்பளம் தான் கொடுத்தாரு கஃபீல். இவ்வளோ தான் ஜலீல் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி போயிட்டு, என்னடா இது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபுல் சம்பளம் கிடச்சிருச்சு. இருந்தாலும் என் மனசு ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்கல. ஏன்னா கஃபீலும் வேலை இல்லை,
அவர் என்ன நிலமையில இருக்காரோ அதுலேருந்து நமக்கு வருது. மற்றவங்களுக்குலாம் ஏதோ ஃபுல் சம்பளம் கிடச்சிருதுன்னா அவங்க கஃபில அப்படின்னு நினச்சிட்டு நான் அதுலேருந்து தான் ஊருக்கு அனுப்பிவிடுவேன். அதை வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபு பிள்ளைங்களாம் அங்கே ஒண்டியமாக இருந்து அது ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு ஜாமான் ஊரில் கூட 200 பை உங்களுக்குலாம் தெரியுமே, நகராட்சியிலேருந்து வந்து விற்றாங்க அப்படி இப்படி அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு. ஏன்னா என் ஒய்ஃபும் என் பிள்ளைங்க வேறு யார் வீட்டுக்கு பக்கத்தில் போக முடியாத சூழ்நிலையாயிடுச்சு. ஜென்ரேட்டர் போட்டு அது இதில் இதில் வந்து சேர்க்குறேன். அந்த காய்ச்சா புயலில் தண்ணி இல்லாமல் வந்தது. ஓகே இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3-4 மாதம் 5 மாதமாக கஃபீல் பாதி சம்பளம் தான் கொடுத்தாரு நண்பா. சரியான பாதி சம்பளம். வீட்டுக்கு அனுப்ப இது எங்கேயும் போக முடியாமல் அப்படியே 6 மணி 3 மணிக்கு முடிஞ்சு 5 மணிக்கோ 4 மணிக்கோ இருந்தது 6 மணி ஆச்சு. அப்புறம் 8 மணி ஆச்சு. 9 மணி முடிக்க வெளியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருநாள்னா இங்கே தான் தொழுதோம். இங்கே தான் எங்கேயுமே போய்க்கல வந்துக்கல. நாங்கள் இங்கே பில்டிங்கில் இருக்கிற ஒரு 10 பேரோ 5 பேரோ இங்கே நின்று தான் பார்க்கிங்கில் தொழுதோம். எல்லாம் வெளியிலலாம் போகல. யாரும் பார்த்துக்கல. அப்புறம் அன்சாரிக்கு கடை ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ நாங்கள் போய் அன்சாரி கடையில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இத்தனை டைமின்னு கொடுப்பாங்க, அதோட ஓடி வந்துடுவோம். நின்றுட்டு பேசி தான் இருப்போம். அந்தளவுக்கு வியாபாரமே இருக்காது. அன்சாரிக்கும் கூட்டம் வராது. அப்படியே அன்சாரி ரூமில் போய் உட்காந்து டீ குடிக்கிறது, திருட்டுத்தனமாக அப்படியே சந்து வழியாக போகிறது, இப்படியே பண்ணி வாழ்க்கை ஓடிச்சு. ரொம்ப மக்கள் எல்லாம் சரியான கஷ்டம். யாரும் எங்கேயும் பார்க்கல. ஒரு மவுத்து ஹையாத்துக்கு போக முடியல. ஒரு கல்யாண காட்சி இல்லை. என் மச்சனெல்லாம் கல்யாணம் சும்மா அப்படி ஆட்டோவில் போய் 10 பேர் ஊரில் கல்யாணம் பண்ணால் ஈசுப்புக்கு டிக்கெட்டை போட்டு மாறி எனக்கு ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டுருச்சு. அவங்க மூமாவா யாருக்கும் உடம்பு சரியில்லை. அப்புறம் மாறி போட்டு ஒரு வழியாக குரன்லாம் ஊரில் போய் இருந்து ஊருக்கு போயிட்டு பாவம் அத்தி கடைக்கு காசெல்லாம் கேட்டுச்சு, கொடுக்க முடியல. ஊரில் போய் லாக் ஆகிடுச்சு ஃபுல் கொரோனாவில். போய் மாட்டி 1.5 வருஷமோ 1.25 வருஷமோ ஊரில் இருந்து அந்த வீட்டுக்கு மேடம் திருப்பி ரினுவல் பண்ணி வச்சிச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அது ஒரு மாதிரி கொரோனாவை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல அந்த இக்காமாவோட வேல்யூஷன் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அடிக்காமே ஏறுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துச்சு. ஆனால் அவங்க மேடம் காசு கொடுத்து அடித்து அத்தி கடைக்கு வச்சிருந்து 1.5 வருஷமோ 1.5 வருஷமோ அப்புறமேல திருப்பி விசா டிக்கெட்டு போட்டு வந்தாங்க. அதே விசாவில் தான் டிக்கெட் போட்டு வந்தாங்க. எல்லாருமே இங்கே செம்மையாக கஷ்டப்பட்டோம். உண்மையிலேயே நான் இந்த ஊரில் இருக்க போய் 1000 ரூபா பணம் கிடச்சி என் வீட்டுக்கு அனுப்பி விட்டு இது பண்ணாங்க. நான் ஊரில் இருந்தால் எப்படி இருந்துருப்போனா எனக்கே தெரில நண்பா. ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டுச்சோ சிரமப்பட்டுச்சோ. எனக்கு இங்கேருந்து ஒரு 1000 20,000 ஊர் காசுக்கு வந்துச்சு. அதை அனுப்பியாது என் வீடு ஓடிச்சு. மற்றவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க தான் பாவம். சவுதியில் ஒரு அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று என்னென்னா என் கஃபீல் பாய் சம்பளம் கொடுத்துருக்காரு. இப்போ முடிக்குமே எனக்கு 2200 சம்பளம். ஆனால் 2000 தான் தராரு. நான் ஊருக்கு போகும்போது பேசிட்டு தான் போனேன் 2200 வேணும்ன்ட்டு. இவரை விட்டு எனக்கு போகணுங்கிற மனசே வரல. நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த வீட்டில் ஸ்கூலுக்கு நாளைக்கு லீவா மேடம் அப்படின்னு கேட்டால் நீ ஏன் என்கிட்டலாம் பேசுகிற, நீங்களாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு திமிரு பிடிச்ச மாதிரியா பேசுவா. அவள் வீட்லலாம் நான் போயே ஆகணும்னு மைண்ட் செட்டு. இவங்க வீட்டில் எனக்கு இது முடிக்கும் சரி, என் கஃபீல சம்பளமே கொடுக்கலாலும் சரி, அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். இந்த வீட்டில் இருந்து வேலை பார்ப்பேன். இதை விட்டு போனால் ஹவுஸ் டிரைவருக்கே திருப்பி வரமாட்டேன். ஊர்லேயே இருப்பேன். இல்லை வேறு கம்பெனியோ இல்லை ஃப்ரீ விசா மாதிரி வாங்கிட்டு வந்து இங்கே காரு ஏதோ ஓட்டுற மாதிரியோ டெலிவரி பீஸா அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி செய்கிறதுக்கு வேணால் வருவனை ஒழிஞ்சு ஹவுஸ் டிரைவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்காது நண்பா. அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கஷ்டமும் கொடுத்துருக்காங்க, சம்பளமும் பாதி குறைச்சி கொடுத்துருக்காங்க. எனக்கு சொன்ன சம்பளம் இப்போ முடிக்க தரல. ஆனால் என் கஃபீல காசு இருந்தால் 500 1000 திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி சின்னம்மா எல்லாம் வந்தப்போ ஒரு 500 பணம் சுத்தமாக எனக்கு இல்லை, டைட்டாக இருக்கணும்னா ஒரு 500 கொடுத்தாரு. ஆனால் கேட்டப்போ அந்த ஒரு வாட்டி தான் அந்த பணம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன், தந்ததில்லை என் கஃபீல். இருந்தாலும் அவர் மேலே கோவம் வந்ததில்லை. சம்பளம் கரெக்டாக வந்துடும், கரெக்டாக அதில் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. வேறு இவர்கிட்டருந்து நான் 1000 10,000 5000ன்னு எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதே தெருவில் பின்னாடி ஒரு ராம்கோபாலா என்ன பேர் குமாரான்னு சரியா குமாரா என்னன்னு தெரில, திருவாரூர் பையன்தான், இந்து பையன். அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்கும் போது கஃபீல் 20,000 ரியால் 10,000 ரியால் 15,000 ரியால்லாம் கொடுத்துருக்காப்புல.
நாங்கள் அந்த டீ கடையில் நின்று சாப்பிடும் போது காலையில் அன்சாரி கடையில் பேசுவோம் பழக்கம். நாங்கள் ஏன் ராம்குமார்னோன்னா அந்த நுங்கம்பாக்கம் கொலை வழக்கு இருக்குல்ல, அதில் உள்ள ராம்குமார் மூஞ்சி மாதிரியே அந்த ஜெயிலுக்கு போன அந்த பையன் மூஞ்சி மாதிரியே அந்த பையனுக்கு இருக்கும். அதனால் நாங்கள் எல்லாம் அதனால் ராம்கோ இதுன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே நக்கலாக பண்ணுவோம். அந்த பையனுக்கெலாம் காசு நிறைய கிடச்சிருக்கு. இது மாதிரி நிறைய வீடு இருக்குது. நம்ம கூட ஒருத்தர் 70 வருவாப்புல, அவங்க வீட்டில் அவர் கஃபீலும் 5000 10,000 கேட்டால் தருவாங்க. என் கஃபீல்கிட்ட இது முடிக்க நான் அந்த மாதிரி வாங்கினதில்லை. ஆனால் ஊருக்கு போகும்போது என் பிள்ளைங்களுக்கு, எனக்கு, என் பொண்டாட்டிக்கு எல்லாருக்கும் சேர்த்து $300 கொடுத்துருக்காரு, $1000 பணம் கொடுத்துருக்காரு. ஊருக்கு போகிறப்பெல்லாம் $1000 பணம் கொடுத்துருக்காரு. சில நேரத்தில் $300 கொடுத்துருக்காரு. சில நேரத்தில் வாட்சி இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சென்ட் பாட்டிலு இந்த மாதிரி ஐட்டம் அதெல்லாம் கொடுத்து ஒரு $500 அவர்கிட்ட அன்னைக்கு தேவைக்கு என்ன இருக்குதோ அதை செஞ்சு அனுப்பியிருக்காரு. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆனதில்லை. ஆனால் இருந்தாலும் இந்த சவுதிக்கு போகிறாந்தா இந்த வீட்டை விட்டு போயிட்டு வேறு வீட்டுக்கு வர மாதிரில. இந்த வீட்டை விட்டு போனால் இவ்வளோதான். திருப்பி சவுதிக்கு வேறு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி மைண்டில் வச்சுருக்கேன். இப்போ சம்பளம் தரலனாலும் அடுத்தது நான் பேசி எனக்கு $200 தரணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். ஓகேங்களா? இந்த வீடு எனக்கு என்னன்னு தெரில, ஒரு சோசியலாக இருக்குது. ஒரு எல்லாரு கூடயும் நான் ஒரு இதாக இருக்கிறேன். அதனாலேயே இந்த கஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் திட்டினாலும் கொண்டாலும் ஒரு நாள், பாக்கி 10-20 நாளும் சந்தோஷம் தான் இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அன்றைக்கி ஃபுல்லாகவே நேற்று முடிக்குமே $400 மேலே ஜாமான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு கூட சாப்பிட காசு இல்லை தான். ஆனால் சாப்பிட்டுட்டு ஜலீல் உனக்கு எவ்வளோ காசு? காருக்கு $500 பணம் அனுப்பு பாபா, எனக்கு $500 அனுப்பு, $400. ஆனால் $500 எனக்கு அனுப்புண்டார். அனுப்பிவிட்டு $1000 அனுப்பிவிட்டார். ஒரே இதில் $1000 அனுப்பிவிட்டார். இது முடிக்க கணக்கு என்னவோ ஏதோ கேட்கல. நானும் என்னோடய பிரச்சனைக்கு அடுத்தது கோழிலாம் வேணாம் வாங்கிட்டு வர சொன்னிச்சு, எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்படியே 50 காசு $1 கூட என் கஃபீல் கேட்டதே இல்லை நண்பா. எந்த ஒரு கணக்கும் கேட்டதில்லை. நான் சொல்கிறது தான் கணக்கு. ஆனால் அவர் காசை நான் நிறையவே தின்றுருப்பேன். 10, 20, 5, 10 இப்படியே தின்றுருப்பேன். ஆனால் என் கஃபீல்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன், நான் உன் காசு நிறையா சாப்பிட்ருக்கேன், ஹலால் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது யாது நீ சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுலாம் என் கஃபீல் சொல்லியிருக்காரு. நானும் இது முடிக்காச்சு. என் வீட்டில் பில்லு கேட்டதில்லை, எதுவுமே கேட்டதில்லை. இந்த வீடு மாதிரி வராது நண்பா. 50 காசாக இருந்தாலும் திருப்பி கேட்குற கூட நான் நிறையா பார்த்துருக்கேன். என் மேடத்தோட கீழே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கீழே அதே பில்டிங்கில் கொடுத்தா $500 பணத்தை கொடுத்துட்டு பாக்கி கொண்டு வரணும், பில்லு கொண்டு வரணும்னு என் முன்னாடியே சொன்னிச்சு. என் மேடம் முன்னாடியே சரின்னு நானும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அப்போங்கும் போது இந்த வீட்டு வாசல் அதே பொம்பளை 2 பேரும் என் வண்டியில் வரப்போகிறாங்க. என் மேடம் வந்து பார்க்கிங்கில் நான் நிற்கிற இடத்துலேருந்து பார்க்கிங்க்கு வந்து ஏறுது. நீ ஏன் அப்படி போகிற? நீ அப்படிலாம் போகக்கூடாது, நீ அங்கே வந்து வர சொல்லணும், நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே அப்படின்னு சொன்னிச்சு. நான் நேராக அந்த பொண்ணு முன்னாடியே உள்ள வண்டியில் ஏறிட்டு சொன்னேன், மேடம் இவங்க வீட்டில் 3 டிரைவர் ஓடி இருக்கு, உன் வீட்டில் ஏன் தெரியுமா உள்ள? உன் மனசு நல்ல மனசு, நீ எப்படி இருந்தாலும் வெகுளியாக வந்து ஏறுற மேடம், உன்னை கெடுக்கிறாங்க, நானும் ஓடிடுவேன், இந்த பொண்ணு கூட சேராதுன்னு நேராக மேடம் முன்னாடியே அந்த மேடம் முன்னாடியே சொல்லிட்டேன். 3 டிரைவர் ஓடி இருக்கு அந்த வீட்டில். அந்த அளவுக்கு மோசமான வீடு. அப்படி இருந்தும் அப்புறமேலு இப்போ வேலை பார்த்து ஒரு பாகிஸ்தானி 2-3 வருஷமாக அப்படியே இருக்கிறான். என்னன்னா நான் சொன்னதுக்கப்புறம் அந்த மேடமும் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அப்படியே நவுந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி முன்னாடி பாகிஸ்தானி அதே வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3 டிரைவர் ஓடி போயிருக்கு, ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு. கொரோனா டயத்தில் சம்பளம் கொடுக்காம வந்தது நான் ஒரு ஆள் தான் நண்பா. இருந்தாலும் என் கஃபீல் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு கிடச்சிச்சு, சாப்பிட்டோம். இங்கேயே படுத்து தானே கிடந்தோம், என்ன பண்ணோம்? ஒரு வேலையும் செய்யலை. ஊரில் தான் மக்கள் ரொம்ப சீரழிஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அதனால் இந்த கஃபீலை விட்டு போகிறாந்தா, இந்த வீட்டை விட்டு போகிறாந்தா ஊருக்கு தான் போகணும். இல்லைன்னா அது முடிக்கி இந்த வீடு மாதிரி எனக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. நான் ஏற்கனவே இருந்த வீட்டில் அவ்வளோ அழுது இருக்கேன், மனசு அளவில் அழுது இருக்கேன். இந்த வீடு மாதிரி வராது. ரொம்ப நன்றி. இந்த கொரோனா கதையில் எனக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு தெரில, ஆனால் நான் நல்லா இருந்தேன். ஓகேங்களா? மற்றவங்களும் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. ஹாப்பி. வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.